ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மள பல பேர் முருங்காயை தானாக தான் யூஸ் பண்ணுவோம். முருங்காயே வச்சு ஒரு டிஷ் பண்ணால், இந்த கர்நாடகா ஆந்திராலெல்லாம் முருங்காயே மெயினாக வச்சு ஒரு டிஷ் பண்ணுவாங்க. இது முருங்கைக்காய் கொச்சு. ரைஸ் கூட நல்ல டெட்லி காம்பினேஷன். சாதத்தை கூட கலந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்தை கூட தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க, ஒரு முருங்கைக்காய் கொச்சு சிம்பிளான ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் சைமல்டேனியஸாக செய்ய போகிறேன். 2 பேன் வச்சுருக்கேன், 2 கடாய், 2 பர்னரில் வச்சுருக்கேன். முதல்ல இந்த ரைஸில் இருக்கிற கடாயை ஆன் பண்ணிக்கிறேன். இதில் நான் 2 முருங்கைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல பெருசாக இருக்கிற 2 முருங்கைக்காய் தண்ணியிலேருந்து எடுத்து வெறும் முருங்கைக்காய் மட்டும் சேருங்க. இந்த முருங்கைக்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி. இந்த முருங்கைக்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு, இந்த முருங்கைக்காய்க்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டு ஒரு மூடி முருங்காயை குக் பண்ண. முருங்காய் நல்லா 100% வெந்துட்டும். சைமல்டேனியஸாக இந்த பேனை ஆன் பண்ணிப்போம். பேன் நல்லா சுடட்டும். நம்ம வச்ச பாத்திரம் சுட்டெடுத்து நான் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம விட்ட எண்ணெய் சுட்டெடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு. ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு பிஞ்ச் வெந்தயம். இதுலேயே கிளீனா மாதிரி 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பூண்டை நசுக்கி வச்சுருக்கேன். இது ஆப்ஷன், வேணுங்கிறவங்க சேர்த்துக்கங்க, வேண்டான்றவங்க அவாய்ட் பண்ணுங்க. நான் மீடியம் சைஸ் 2 வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்தேன். வெங்காயம் நல்லா வெந்து கண்ணாடி பதத்துக்கு வரட்டும், அது வரைக்கும் குக் பண்ணு. இங்கே நம்மளோட முருங்காய் நல்லா கொதிக்குது. ஒரு வாட்டி மேலே கிளி நல்லா பரட்டி விட்டுருங்க. இப்போ நான் ஃப்ளேமை லோ டு மீடியம் வச்சுட்டுருக்கேன். வெங்காயத்தை நல்லா குக் பண்ணு. நம்மளோட வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெந்துட்டு, இந்த ஸ்டேஜில் 2 தக்காளி ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன், தக்காளி சேர்த்தேன். அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/4 டம்ளர் தண்ணி. இந்த தக்காளி வெங்காயமும் நல்லா குழசல வேகட்டும். மூடி போட்டு வேக வை. ஒரு முருங்காய் எடுத்து ப்ரெஸ் பண்ணி பாருங்க. ஸோ முருங்காய் வெந்துடுது. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், அப்படியே மூடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த பேலன்ஸ் ஹீட்லேயே அது குக் ஆகிட்டு இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். நான் ப்ரிப்ரேஷனாக ஒரு 3 டீஸ்பூன் தேங்காய் பத்தையை தண்ணி விட்டு இது மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு 1.5 டீஸ்பூன் வேர்க்கடலையை, வறுத்த வேர்க்கடலையை மிக்சியில் போட்டு இது மாதிரி பொடியாக்கி வச்சுருக்கேன். இது 2 ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும்.
இந்த ஸ்டேஜில் நான் ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிடுறேன். இந்த டீஸ்பூன் 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இது வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி ஒரு 1.5 டீஸ்பூன். முதல்ல இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏற்கனவே முருங்கால் உப்பு போட்டிருக்கேன், அதனால் இது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுருக்கேன். அப்புறம் வேணும்னா பார்த்து போட்டுக்கலாம். இப்போ ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எங்கிட்ட திக்காக கரைச்ச புளி வச்சுருக்கேன். ஒரு 1-2 கரண்டி. இது வந்து ஒரு 10 கிராம் இருக்கும். 20 கிராம் திக்காக இருக்கிற புளித்தண்ணி போட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் சுடு தண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருங்க. மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணு. நடுவில் ஒரு வாட்டி எடுத்து நல்லா ஒரு பரட்டி விட்டுருங்க. மறுபடியும் மூடி போட்டு பார்த்தீங்களா, இப்போ நம்ம போட்டது எண்ணெய் நல்லா பரண்டு வருது. இந்த ஸ்டேஜில் நல்லா அது மாதிரி கழுவி விட்டுட்டு நம்ம அந்த வேக வச்ச முருங்காய் இருக்குல்ல, அதை வந்து அப்படியே அந்த தண்ணியோட சேர்த்துருங்க. ஒரு கொதி வரட்டும். நல்ல ஒரு கொதி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் இருக்குல்ல, சேர்த்துருங்க. இது வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய். 1/4 மூடி தேங்காவை நல்லா தண்ணி விட்டு ஃபைனாக அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கேன். அதை சேர்த்துருங்க. இந்த தேங்காய் வச்சு இந்த பாத்திரத்தை அலம்பி மூடி போட்டு குக் பண்ணு. இப்போது நம்ம தேங்காய் பேஸ்ட்டை போட்டு நல்ல ஒரு கொதி வருது. இப்போது நம்ம இந்த வறுத்த வேர்க்கடலையை பொடி பண்ணி வச்சோம்ல, அதை மேலே தூவிட்டு அதையும் ஒரு ஃபைன் மிக்ஸ் கொடுத்துருங்க. ஃப்ளேமை லோ டு மீடியம் வச்சு எண்ணெய் பரண்டு வர வரைக்கும் குக் பண்ணு. பார்த்தீங்கன்னா சைடில் நம்ம விட்ட எண்ணெய் இங்கே பாருங்க, எண்ணெய் நல்லா பரண்டு வருது. நம்மளோட முருங்கைக்காய் கொஜ்ஜு தயார். உப்பு காரம்லாம் செக் பண்ணிட்டேன், எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. நம்மளோட முருங்கைக்காய் கொஜ்ஜு பார்த்தீங்களா, ரைஸ் கூட ஒரு டெட்லி காம்பினேஷன். புதுமண தம்பதிகளுக்கு இந்த மாதிரி டிஷ்ஷை செஞ்சு கொடுக்கலாம். ஃபினிஷ் பண்ணும்போது கொத்தமல்லி தூவி ஃபினிஷ் பண்ணிடலாம். நம்மளோட முருங்கைக்காய் கொஸ்து தயார். ஒரு அட்டகாசமான ரெசிபி. நம்மளோட முருங்கைக்காய் கொஜ்ஜு ஒரு கர்நாடகத்துலேயும் ஆந்திராலையும் பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷு. ரைஸ் கூட ரொம்ப டெட்லி காம்பினேஷன், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சாம்பார் குழம்புகளுக்கு மாற்றா இதை ஒரு நாள் வீட்டில் செய்யலாம். ஸோ நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு செஞ்சோனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸல் செட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். Lakshman signing off from Laksh Bhojana.